ஹலோ ரோஹன், நான் நவீன். வெல்கம் டு நாலேஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வார் 2 இந்த படத்தோட டீசர், தமிழ் டீசரை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரிஜினல் டீசர் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கமெண்ட்ல வந்துட்டு தமிழ் டீசர் வெளியே இருக்குன்னு தான் சொல்றாங்க. ரியாக்ட் பண்ண யாரும் சொல்ல. சரி, நம்மளே பண்ணி விட்டுறோம்னு சொல்லிட்டு தான் ரியாக்ட் வந்து பண்ண போறேன். ஸோ வார் 2 வார் 1 நான் பார்க்கவே இல்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கவே இல்லை. இது மேபி சீக்குவலா இல்லை அதே மாதிரி எடுக்க போறாங்களா எனக்கு ஐடியாவே இல்லை. ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு நான் தெரியாதுன்னு சொல்றப்போ வந்துட்டு யாரும் திட்டாம சில பேர் ஆரம்பத்தில் திட்டிக்கிட்டு இருந்தீங்க. பட் வந்துட்டு இப்பெல்லாம் ரீசெண்டா வந்துட்டு தெரியலன்னு சொன்னா கமெண்ட் பண்ண சொன்னா நீங்க எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒரு படத்தை பத்தி. ஸோ படத்தை பத்தி கொடுக்குறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வெளியில பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்க ஈஸியா வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்க்கும் போது நான் ஒரு படம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுதுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் தெரியலன்னு சொல்றேன்னா நான் தேடுவேன், டைம் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, ப்ரோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு ப்ரோ, ஓகே நீ தெரிஞ்சுக்கோ, அந்த மாதிரி கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. எனக்கு தெரியாது அந்த படத்தை பத்தி ஒரு மியூசிக் வீடியோ, சாங்ஸோ, ஒரு கண்டென்ட்டை பத்தி எனக்கு தெரியல. பட் நான் அந்த இதை வச்சு ரியாக்ட் பண்ணி நான் என்னோட ரியாக்ஷனுக்கு தான் என்னோட ஒப்பீனியன் சொல்லணும் தவிர்த்து அந்த படத்தை பத்தி ஒப்பீனியன் சொல்ல. ரைட்டா? இந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாது, பேக் ஸ்டோரி. ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். பட் நீங்க வந்துட்டு உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. ஓகே, அந்த படத்தை பத்தி தெரியல நான் சொல்றேன்னா நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வரிசையில வார் 2 தமிழ் டீசரை பார்த்துருமா? ஓகே, ஸோ லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. டயலாக்கே இல்லை, அது எதுக்கு தமிழ் டீசரு? நானும் இப்பதான் யோசிக்கிறேன். பல வருஷமா தெரியும் கபீர், இந்தியாவோட பெஸ்ட் சோல்ஜர், ராவோட பெஸ்ட் ஏஜென்ட் நீதான். இப்ப இல்ல, அந்த நதியை கூட்டிட்டு வருவாரு பாருங்க ஹிருத்திக் ரோஷன், செம்மையா இருக்கும் அந்த ஷாட். இனிமே தெரிஞ்சுக்குவேன். Get ready for war. இந்த ஷாட் தான் சம்பல. மியூசிக் நல்லா இருக்கு, பிஜிஎம் டயலாக்ஸ் பண்ணலாம். ரெண்டு பேருக்கும் கிளாஷ் செம்ம. ஓகே, வார் 2 தமிழ் டீசர் பார்த்துட்டேன், போதுமா? ஸோ நல்லா தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கிளாஷ் நல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸ்டாரி என்ன மாதிரி வரப்போன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டாரி நம்ம பார்த்துருவோம். வார் 1 ஸ்டாரி பார்த்து தான் தெரியும். இது அப்படியே எடுக்கப்படுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரே மாதிரி தான் வரும்போது ஒரே மாதிரி இருக்க போது தான் தோணுது, இல்லை சீக்வல்னு தெரியல. ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிருத்திக் ரோஷனும் டைகர் ஷெராஃபும் இருப்பாங்க. அதுவும் விசஸ் தான் போட்டிருக்கோம். ஓகேவா? விசஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுவும் வந்துட்டு விசஸ் தான் போட்டிருக்கு. வார் 2 என்ன வந்துட்டு நம்ம ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேருக்கும் வயசு என்ன ஆகுது, மனசனுங்க என்னடா இப்படியாக இருக்கீங்க அந்த மாதிரி கேள்வி தோணுது. அது முக்கியமா நம்ம ஹிருத்திக் ரோஷன்ஸா லைக் அந்த ஒன்னும் பாடிலாம் பில்ட் பண்ணிக்கிட்டு செம்மையா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. ஓகே, தமிழ் டீசர் அது மட்டும் தான். ஸோ நான் ஒரிஜினல் டீசர் பண்றப்பே வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பேன். ஸோ இதுல ஒன்றும் கிடையாது. ஸோ நான் கீழே ஒரிஜினல் கொடுக்குறேன், மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. பார்த்துக்கு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ யா, ரிசல்ட் வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. And take care. Bye.